சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசலில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஜூஸ் கடைகள் மற்றும் பழக்கடைகளில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அழுகிய நிலையில் இருந்த 200 கிலோ பழங்களை பறிமுதல் செய்தனர். சில கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். பழங்களில் நம்ம அதிகமாக அந்த தர்பூசணி பழத்தில் ரெட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை நம்ம பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ஏதாவது கெமிக்கல் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் செலுத்தி மக்களை கவர்றதுக்காக ஒரு கெட்ட பழத்தை நல்லா அது ரெட்டிஸ் எதுக்காகிறாங்கன்னா ஒரு சரியில்லாத பழத்தை ரெட்டிஸாக கொடுத்துட்டா மக்களை கவர்ந்துடும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வாங்குவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பழங்கள் அதிகமாக இருந்தால் உணவு பாதுகாப்புத்துறைக்கு நீங்கள் தகவல் தெரியுங்க. நான் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறேன்.